வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஹோம் யூஸில் 5.1 ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்கனவே ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு கொடுத்துட்டோம். சப் ஆம்ப்பு அதுக்கு பார்த்திங்கன்னா 5 சேனலில் ஆம்ப்பு கேட்டிருந்தாங்க. அதில் பஸ்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி டியூட்ரு செட்டப் எனக்கு வேணும், இந்த ஆம்பில் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு பஸ்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு அந்த டியூட்ரு செட் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பேஸ் பண்ணி செஞ்சுருக்கோன்னா எஸ்டிகே ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். ரைட்டு லெஃப்ட்டில் ஏற்கனவே நம்ம செஞ்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா டெப்த்தாக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்லேயே நல்ல பேஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பாக்ஸை நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட பழைய வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே பாக்ஸ் செஞ்சு வாங்கியிருந்தாங்க. ஸோ ரைட் லெஃப்ட்டுக்கு பேஸ் அதிகம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் ஆடியோ கிளாரிட்டி எனக்கு நல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நம்ம எஸ்டிகே ஐசி போட்டோம். கஸ்டமர் நான் எஸ்டிகே ஐசியில் ஃபீல் பண்ணதில் எனக்கு எஸ்டிகே போட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எஸ்டிகே போட்டு வேணும் அப்படின்னா எஸ்டிகே போட்டு ரெடி பண்ணிக்கலாம். எஸ்டிகே மற்ற டிரான்சிஸ்டரு மாஸ்பெட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட எஸ்டிகே நம்ம கொஞ்சம் ஆம்ப்ளிஃபையரும் சரி அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதோட லைஃப் வரும் எஸ்டிகேவுக்கு. இப்போ இதோட ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கல. மாஸ்டர் கண்ட்ரோலுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டு தான். உங்களுக்கு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது 2.1 5.1 செலக்டர் சுவிட்சு. இது சப் வால்யூமு. இது சப்பு உள்ளார இல்லையே சப் வால்யூம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப் ஆம்பில் அவங்க இன்புட்டு கொடுத்துட்டு இந்த ஆம்பு மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால இங்கே சப்பு கொடுத்துருக்குறோம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரபிள் 2 கொடுத்துருக்கோம். சென்ட்ரு வாய்ஸு, சரவுண்டு, மிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட்டில் உள்ள மிட்டு கண்ட்ரோலு. இங்கே வால்யூம்னு எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா டியூட்டரோட வால்யூமு, ட்விட்டர்னு போட்டிருக்கிறது தான் டியூட்டரோட டோனு. அதாவது தலைக்கு மேலே 3 6 டியூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டியூட்டரோட வால்யூமும் கொடுத்துருக்கோம், அந்த டியூட்டரோட டோன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்குறோம். இதில் இருக்கிற பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பேனல் வேணுமோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு பேனல் ஒரு அக்ரிலிக் பேனல் எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், லோ ரேட்டில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம கடையிலே டிஃபால்ட்டாக ரெடிமேடாக நிறையா ஸ்டாக்கு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே ஒரு 10 பேனல் அந்த மாதிரி அடித்து வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம பர்டிகுலராக ஒரு பேனல் வேணும் அப்படிங்கும் பொழுது அந்த பேனல் இப்படிலாம் டிசைனில் இருக்கணும். நாபு இந்த மாதிரி பாருங்கள், இந்த நாபு இந்த மாதிரி ஒரு மெட்டல் நாபு, இது சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த நாபுலாம் பார்த்திங்கன்னா நாபுலாம் தனித்தனி ரேட்டு. ஒரு நாபு நம்ம தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு அக்ரிலிக் பேனல் வாங்குறீங்கன்னா அவங்க அக்ரிலிக் பேனலுக்கு நாபு நார்மலாக லைட்டிங்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நாபு தான் கொடுப்பாங்க. அந்த நாபுமே நல்லாயிருக்கும், தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மாதிரி நாபு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாபு இருக்குது, ஒரு மெட்டல் நாபு இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். மெட்டல் நாபு ஃபுல்லாக பிளாக் கலரில் உள்ளது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாபு இருக்குது. இது மாதிரி நாபில் பார்த்திங்கன்னா வெரைட்டி இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் நாபையும் வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக மார்க்கெட்டில் கடையில் கிடைக்கிற நாப இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா லுக்கு நல்லாவும் எடுத்து கொடுக்குற மாதிரி நாபமும் இருக்குது. அந்த மாதிரி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஏற்கனவே ஒரு ஆம்ப் அவங்க செஞ்சுருந்தாங்க. அந்த ஆம்புக்கு அதே மாதிரி பேனல் எனக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளாஸ் பிளாக்கு, இது எல்லாமே கிளாஸு. இந்த இடத்துட்ட பார்த்திங்கன்னா ப்ளூடூத் டிவைஸு, அந்த இது ப்ளூடூத்ன்றது வந்துடும். நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் சைடில் எப்படிலாம் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்ப்போம். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூஸு, இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு, சென்ட்ரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டியூட்டர் கொடுக்கறதுக்கான கனெக்ஷனு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு 3 டியூட்டர் கொடுக்கறதுக்கான கனெக்ஷனு. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இந்த இடத்துட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் ஃபியூடெக் இல்லை ரஸ்பாக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துட்ட உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டிவிடி பிளேயர் வச்சுருந்தீங்க, டீகோடர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் இன்புட்டு கொடுத்துக்க முடியும். இந்த இடத்துட்ட எடுத்திங்கன்னா இது வந்து ஆக்ஸ் இன்புட்டு, இது சப் அவுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு கொடுக்குற சப் அவுட்டு, இது வந்து ரைட் லெஃப்ட் அவுட்டு. இதில் என்ன ரன் ஆகிட்டு இருக்கோ ப்ளூடூத் போர்டில் அது உங்களுக்கு அவுட்புட்டாக இந்த இடத்துட்ட வரும். நீங்கள் இன்புட்டு கொடுக்கணும் இதில் கொடுத்துக்கலாம். சப்பு வந்து அவுட் ஆகுறது இந்த இடத்துலேருந்து வரும். நீங்கள் ஒன்றாவும் கொடுத்து ஒரு பின்னு கொடுத்து ரெண்டு டிவைடர் பின் போட்டு ரெண்டாக கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுத்துலேருந்து தனித்தனியாக ஒயர் கொடுத்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து கொடுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே லோ பாஸ் ஃப்ரீக்வன்சி ஒரே தான் வரும். ரைட் லெஃப்ட் மாதிரி தனித்தனியாக வராது. ரெண்டுமே ஒரு லோ பாஸ் அவுட்டு தான். லோ பாஸ் அவுட்டுங்கிறது ஒரு ஆம்புக்கு ஒன்று தான். நம்ம ரெண்டு பின்னிலையும் கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு பின்னிலையும் எடுத்து அந்த ஆம்பில் ரைட் லெஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியும் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனு. இன்டீரியர் பார்ப்போம். இதில் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நாபு வந்து பார்த்திங்கனாலே தெரியும். கோல்டன் நாபு இந்த இடத்துட்ட யூஸ் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு நாபு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கனாலே தெரியும். உங்களுக்கு இந்த நாபு வந்து சில்வர் கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டு கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் செய்யும் பொழுது இந்த நாபு இந்த புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வேணும் அப்படின்னாலும் அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டீலு. இதில் பேக் சைட்லேயும் அக்ரிலிக் பேனல் வேணாலும் பேக் சைட்லேயும் அக்ரிலிக் பேனலில் டிசைன் பண்ணிக்க முடியும். பேக் சைடில் அக்ரிலிக் பேனல் டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து ஆம்போட உள்ளார என்னென்ன பொருள்லாம் வருது அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேணாலும் ஆம்பை டிசைன் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் வேணாலும் பனானா சாக்கெட்டு போட்டுக்கலாம். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட்டு வேணும்லாம் கேட்கல. இருந்தாலும் இந்த ஜிடெக் கேபினெட்டில் இந்த ஒரு இடத்துல ப்ரொவிஷனில் பனானா சாக்கெட் இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா சேனலுக்கு பனானா சாக்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பனானா சாக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் வாட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 2030, 2050, 7265 அந்த மாதிரி லோ வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர்லாம் பனானா சாக்கெட்டு போடுறதுங்கிறது அது வந்து தேவையில்லாத செலவு தான். ஆம்போட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20/020 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு, 12/012 012 ஒன்று வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த காப்பருங்கிறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இதோட பவர் ரெக்டிவேஷன் செக்ஷனு 1050 2 சாங்கா கெப்பாசிட்டரு. இது 12/012 ரெக்டிவேஷன் செக்ஷனு. சாரி, இது 012. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12/012 அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனுக்கு. இது சப்பு ப்ரீ வந்து லேட்டஸ்ட்டு சப்பு ப்ரீ கேமஸோடது. இது கிறிஸ்டலோட சென்ட்ரு சரவுண்ட் போர்டு, கேமஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து STK 4191 இது ஒன்று, இது ஒன்று 2, 3, 4. இந்த 4த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம், மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாட்ஸ் வந்து அதிகம் வரணும், பேஸ் ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். இந்த ஐசியில் வர பேஸ் ரிசல்ட்டை விட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அதில் பிளாக் கலர் ஐசி ஒன்று இருக்கும். இது வந்து சானியோ ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலர் ஐசி வாயின் சீரிஸ் ஐசிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டில் வர பேஸாக இருக்கட்டும், சப்வூஃபரில் வர பேஸாக இருக்கட்டும், இதை விட அதில் வந்து பேஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மிட்டு இந்த டியூட்ரு உள்ள சேனல், ரைட் லெஃப்ட்டில் உள்ள டியூட்ரு ட்ரிபிள் அதிகமாக வேணும், சரவுண்டு அந்த மாதிரி சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அந்த ஐசியோட லைஃபுங்கிறது இந்த ஐசியை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா சேனலுக்கும் நான் இந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே ஹெவியாக ஹீட் சிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஹீட் சிங்கை பாருங்கள், 12 லீஃப் ஹீட் சிங்கு, பெரிய ஹீட் சிங்கு. இந்த இடத்துல உள்ள கேப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதே மாதிரி இதில் ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒன்று, சரவுண்டுக்கு இதுலேருந்து 2 எடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. நம்ம எப்பொழுதும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெர்மல் சென்சாரோட வந்துடும். தெர்மல் சென்சார் வந்து டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகும்போது ஆடியோ அவுட்புட்டை வந்து கட் பண்ணிடும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஒயருமே எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கேஜ் ஒயராக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து அதுக்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 7265 ஸ்டீரியோ. இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து இதை பாருங்கள்,
ஒரு பேஸ் ட்ரிபிள் போட்டு பேஸை சுத்தமாக காலி பண்ணிவிட்டு ட்ரிபிள் மட்டும் வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதுக்கு தனியாக வால்யூமுக்கு தனியாக, அதாவது ட்ரிபிளோட வால்யூமுக்கு தனியாகவும் டோனுக்கு தனியாகவும் லைன் எடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹீட்ஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்துருந்தது. இதுலேருந்து இதுக்கு மாற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருந்தா ஹெம்மி இஷ்யூ வந்ததுனால நம்ம அந்த போர்டை எடுத்து கட் பண்ணி தனியாக இங்கே வச்சுருக்குறோம். இது ஆக்சுவலாக இங்கே தான் இருந்துச்சு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இங்கே இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்போட இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கோம். இந்த கூலிங் ஃபேனு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால இதில் டிடெக்ட் ஆகி அதிக ஹீட் வரும்பொழுது இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஆம்போட இன்டீரியரு. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் இன்டீரியரில் பார்த்தது எல்லாமே கஸ்டமர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேனல்லேருந்து ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்பீக்கருக்கு எனக்கு ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஸ்பீக்கராக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், அதோட ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிடுங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, அதாவது மேக்னெட் சைடு, ஃப்ரண்ட் சைடு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமர் ஏற்கனவே அவங்க வச்சுருக்கிற ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் இது ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆம்ப்ளிஃபையருக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மொபைலோட மைக் என்ன குவாலிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டை யூஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது ஹெட்செட்டோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கேட்குற ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுது. அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து ஆடியோ ரிசல்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் தனியாக ஆடியோ ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே நேரில் உட்காந்து கேட்குற ஆடியோ ரிசல்ட்டுக்கும் ஒரு ஹெட்செட்டில் வச்சு கேட்குற ஆடியோ ரிசல்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஹெட்ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே மைக்கு வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிற ஃபோனோட மைக் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஆடியோன்றது இதில் ரெக்கார்ட் ஆகுது. பட் ஆனால் நேரில் கேட்குறதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த ஆம்ப்ளிஃபையரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம கேட்டு பார்க்கும்போது தான் புரியுது, சரி ரைட்டு இவ்வளோ தான் வந்து இதில் வருது அப்படின்ட்டு. பட் ஆனால் நேரில் கேட்கும்போது அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ண முடியும். சரவுண்ட் எஃபெக்ட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ ஒரு டால்பி ஆம்ப்ளிஃபையரில் பிரிஞ்சு வருது, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா நேரில் தான் ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு ஹெட்செட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ ரிசல்ட்டு வந்து கேட்குறதுங்கிறது அந்தளவு சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு அனுப்பிடுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு தொடர்ந்து ஒரு சப் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாமே ஒரு கஸ்டமர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஆம்ப் 2 கஸ்டமரை அவங்களோட இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து ஒரு சப் ஆம்பாக ரெடி பண்ணி அதை போட்டிருக்கோம். அந்த சப் ஆம்பில் இந்த ஆம்பை வந்து நான் கனெக்ஷன் பண்ணி அதில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு போட்டு காட்டுறேன். பட் ஆனால் இங்கே இருக்கிறதுங்கிறது அங்கே நீங்கள் ஹெட்செட்டில் கேட்குறதுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். போன வீடியோவோட ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 2 ஸ்பீக்கர் ரைட்டு லெஃப்ட்டில் கொடுத்துட்டு எப்படி அந்த ஆடியோ இருக்குதுன்னு மட்டும் கேட்டு பாருங்கள். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், காப்பிரைட் வருங்கிறதுக்காண்டி நான் டக்குன்னு கொஞ்சம் குறைச்சி போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்செட்லாம் அந்த அளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஹெட்செட்டு குவாலிட்டி ஏற்ற மாதிரி தான் கேட்குது. பட் ஆனால் ட்ரிபிள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேஸ் வந்து நான் இன்னும் சேஞ்சு பண்ணலை. ஏன்னா கமெண்ட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நான் இன்னும் இதில் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5% ஒர்க்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மோனோவுக்கு ரைட் லெஃப்ட்டில் பேஸ் நிறையா வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கான ஸ்பீக்கர் பாக்ஸு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்து நம்மளுக்கும் அது 2 செஞ்சு வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருந்துச்சு.
இதில் இன்கேஸ் நீங்கள் ஊஃபர் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல, ஏதாவது இதாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் நிறையா வச்சு கேட்கும்பொழுது தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ சரியாக முறுக்காமல் இருந்திருக்கு. அதை டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்டுச்சு. இப்போ நான் ரைட் லெஃப்ட் மட்டும்தான் ஓட விட்றேன். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வாய்ஸை பாருங்கள். இது என்னது அதிகரிக்கும் போது இது குறையுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் ஆனால் இது எப்பொழுதும் இப்படி தான் கொடுப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாய்ஸை வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லோரும் நம்ம அதிகப்படுத்தும் போது குறையணுமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது எப்பொழுதுமே கொடுப்பேன். ஏன்னா இது வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம வாய்ஸை வந்து குறைக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி இருந்தது, இப்படின்னா உங்களுக்கு வால்யூம் அதிகரிக்கிறது. பட் ஆனால் இதை நம்ம அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அது குறையுது. அதாவது என்ன குறையுதுன்னா வாய்ஸ் குறையுது. ஸோ அதனால் இதே பொசிஷன்லேயே இருக்கட்டுமே, நாபுங்கிறது இப்படி தானே நம்ம இருக்கும்போது நம்ம அந்த வாய்ஸ் குறையிறது இந்த சைடில் வச்சா குறையட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி அதே பொசிஷனில் கொடுத்துருக்குறேன். இப்படி ஆக்சுவலாக வச்சு இப்படி வச்சு திரும்பும்போது உங்களுக்கு வந்து சில பேர் வந்து வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இப்படி வச்சா தானே வாய்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நானாக இது இப்படி தான் கொடுத்துக்கிட்ருக்கேன், இப்படி தான் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கிறேன். அது கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பிடிக்கல அதை மாற்றி தரணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பின்ன மாற்றி அடித்தோம்னா வந்துடும். நானாக இப்படி தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாம்பு. யாராவது நம்மள்ட்ட வந்து மெட்டீரியலை வந்து கொடுத்துருந்தீங்க செய்யறதுக்கு அப்படின்னா, இல்லை ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து செஞ்சு கொடுத்தோன்னே கொஞ்சம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சுக்கலாம். ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், ஸ்பீக்கர் பாக்ஸு ஃபுல்லாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நம்ம ஓனாக தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸஸ், நம்மளோட ஸ்பீக்கர் பாக்ஸஸ் நிறையா நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோஸ் இருக்குது. நம்மளோட ஸ்பீக்கர் பாக்ஸஸ் எப்பொழுதுமே நம்ம எம்டிஎஃப்லேயும் 3/4 இன்ச் ப்ளைவுட்டு 3/4 இன்ச் எம்டிஎஃப்பில் தான் ரெடி பண்ணுவோம். சப்வூஃபர் பாக்ஸ் தனியாக வேணும்னாலும் கேட்டிங்கனாலும் செஞ்சுக்கலாம். ஆம்பு வேணும் ஃபுல் செட்டாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஸ்பீக்கரு சப்வூஃபரு எல்லாமே வந்து நம்மளோட தனியாக கஸ்டமைஸ் பண்ணுறது நம்மளோடது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ohms வரும். 8 ohmஸில் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. இது வந்து 5.0 ஆம்பு. இது வந்து 2 சப்வூஃபருக்கான ஆம்பு. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.